ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா பிள்ளை இருக்க போன இடத்துல நிறைய கனகாம்பரம் செடி இருந்தனால பெருசு பெருசாக இருந்த கனகாம்பரம் செடியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செடியெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டேங்க. கொஞ்சம் பெருசானதும் நம்ம எடுத்துகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுமே நான் நட்டு வச்சுட்டேங்க. சரி நம்ம கொஞ்சம் நாள் கழித்து பெருசாக வந்ததும் அந்த செடியெல்லாம் பிடுங்கிட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மறுநாள் காலையில் பூ பறிக்க போகும்போது இந்த கழனிக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பில்லு மருந்து அடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு பில்லு மருந்து அடிச்சிட்டு இருந்தார். இந்த கனகாம்பரம் செடி எல்லாமே மல்லி செடியில் தான் இருந்துச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா மல்லி செடி அறுத்து விட்டு துளுத்து பூ வரனால பில்லெல்லாம் இல்லாமல் க்ளீனாக வச்சுப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பில்லு மருந்து ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா களை எடுப்பாங்க. அதனால தாங்க அவர் பில்லு மருந்து அடிக்கிறதுக்காக அடிச்சுக்கிட்டு இருந்தார். நான் ஒரு செடி விடாமல் எல்லா செடியும் குட்டி குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் போய் நட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா செடியுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர்கிட்டயே கேட்டேன், மண்ணோட தான் வருமா? இல்லை அப்படியே பிடுங்கி வச்சாலும் வருமான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அவர் அப்படியே பிடுங்கிக்கோ, அந்த மாதிரி ஒரு இடத்துல நட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறமா பெருசாக வந்ததும் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலான்ட்டு அவரே சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா, குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு செடியாக தேடி தேடி எடுத்துக்கிட்டே இருந்தேங்க. ஒரு வழியாக அந்த கழனி ஃபுல்லாக தேடி தேடி நான் இவ்வளோ செடியை நான் பிடுங்கி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேங்க. பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குது. நான் அப்படியே பார்க்காம விட்டுருந்தேன். அப்படியே ஒரு பில்லு மருந்து அடித்து சாகடிச்சிட்டு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 2 இடத்துல வைக்கலாமேன்னு சொல்லிட்டு பாதி பாதியாக நான் பிரித்து ஒரே வேர் ஒரே ஈவனாக வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடியும் நான் அதே பாக்ஸில் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த செடி காமிக்கிறேன். பாருங்கள் குட்டி குட்டியாக இருந்தாலும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி லைட்டாக பள்ளம் எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம நட்டு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு குழி பறிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கனகாம்பரம் பேர் பார்த்தீங்கன்னா நாட்டு கனகாம்பரம்னு சொல்லுவாங்க. இந்த கனகாம்பரம் அப்படியே வேரோட வச்சாலே வரும்னு சொன்னாங்க. டில்லி கனகாம்பரம் தான் நாற்று வாங்கும்போதே ஒரு கவரில் போட்டு மண்ணோட வரும். ஆனால் இந்த கனகாம்பரம் செடி அப்படி இல்லை. இதை விதை போட்டாலே சூப்பராக வரும். ஆனால் இந்த கழனியில் மல்லி செடி தாங்க வச்சுருந்தாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கனகாம்பரம் நட்டு வச்சுருந்தாங்க. அந்த விதை எப்படியோ தப்பிச்சு இப்போ தாங்க வந்திருக்கு போல். நான் எடுத்துகிட்டு வந்த நாற்று அதிகமாக இருந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக 2 வாட்டி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கனகாம்பரம் செடி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குட்டி குட்டியாக இருக்குது, நம்ம அப்படியே விட்டு வைக்க வேணாமேன்னு சொல்லிட்டு நினைக்காம எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த செடி கொஞ்சம் பெருசானதும் அதை தனித்தனியாக நட்டுக்கலாம். சூப்பராக வருங்க. அதே மாதிரி இந்த நாட்டு கனகாம்பரம் பூவும் 4-5 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. இந்த ரோட்லலாம் பூ கட்டி விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த நாட்டு கனகாம்பரம் தான் அதிகமாக வாங்கி வச்சு கட்டி வச்சு விற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 இடத்துல நட்டு வச்சுட்டேன். ஒரு செடி சின்னதாக இருக்கனால வேரெல்லாம் மேலே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு முறை நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி கையில் தான் தண்ணி எடுத்து விடணுங்க. நம்ம அப்படியே ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா செடி செதறிடும். ஒரு சில செடி மட்டும் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கும். ஒரு சில செடி எல்லாம் வெளியே இருக்கனால நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வச்ச செடி பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக அழகாக வந்திருக்குல்ல. இந்த செடியெல்லாம் பெருசானதும் காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.